மாணவர்களை முதல்ல நாங்கள் அனுப்புகிறோம். அந்த மாணவர்கள் போய் அவங்க பிரின்சிபலை பார்த்து நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம். பார்த்து அவங்க ஹெச்ஓடியை பார்த்து என்ன பண்ணோம், எக்ஸாம் நடந்தால் கூட சேர்த்து அவங்க பஸ்லேயே அனுப்பிடுறோம். கஷ்டமாக அவங்களை காலேஜுக்கு இறக்கி கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்டுட்டு ஒரு தகவல் டிரைவர்கிட்ட சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்துடும் சொன்னால் வெயிட் பண்ணி உங்களை கூப்பிட்டு வருவாங்க. இல்லைன்னா வந்துடுவாங்க. நீங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், பிறகு நீங்கள் வந்து அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு போய் உங்கள் பிரின்சிபலை பார்க்கணும். டீமாக அதுக்கு அண்ணாலாம் எல்லாம் ஒரே டீமாக போகணும். எம்ஜிஆர் உமன்ஸ்லாம் ஒரே டீமாக போகணும். பிரின்சிபல் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து யாருக்கு வேணும் அவங்க பார்த்து நாங்கள் உங்களுடைய அலுமினி முன்னாள் மாணவர்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் இஎஸ் காலேஜ் ஆஃப் டியூஷனில் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ நீங்கள் பண்ணிக்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், டீச்சிங் ஃபீல்டுக்கு போயிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், செகண்ட் இயர் தான் நாங்கள் ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்கோம். எங்களால் நல்லா டீச் பண்ண முடியும், ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா என்னுடைய அந்த திறமையோ ஆசிரியர் மீது உள்ள ஒரு மரியாதையோ அல்லது அந்த கற்பித்தல் பணியினுடைய மகத்துவத்தையோ வரக்கூடிய ஜென்ரேஷனான என்னுடைய ஃபியூச்சர் ஜூனியர்ஸ் அவங்களுக்கு உணர்த்தணும், அவங்க சில விஷயத்தை நான் செய்யணும், என்னுடைய திறமை நான் மேலே வளர்த்துக்கணும் அப்படின்ற நோக்கில் நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் பர்மிட் பண்ணி நான் வந்து நல்ல ஒரு ஆசிரியராக ஃபியூச்சரில் வரேன் அப்படின்னா அந்த பெருமை இந்த கல்லூரிக்கும் உங்களுக்கும் நான் படிக்கிற கல்லூரியில் சேரும். அதனால் என்னை நீங்கள் ஊக்கப்படுத்தி எனக்கு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ எந்த டாபிக் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டீச்சர்ஸ் டாப்பிக்கை நான் என்ன பண்ணுறேன் எடுத்து டீச் பண்ணி அதுக்கு எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, ஒரு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் வாய்ப்பை தான் நான் உருவாக்கும். நான் எம்ஜிஆர் உமன்ஸில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர் சச்சிதானந்திட்ட பேசிட்டேன். அனுப்புங்க சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நான் எல்லாத்தையும் நானே என்ன பண்ண முடியாது, உனக்கு வழி தான் காட்ட முடியும், இல்லை சாப்பாடு தான் வைக்க முடியும், உன் பசிக்கு நீ தான் என்ன பண்ண பசி ஆகிக்கணும், நானே ஊட்டி விட உங்களால் முடியாது. அதனால் இப்போ யாராவது அனுப்புகிறோமோ நீங்கள் தான் போய் அவங்ககிட்ட அணுகி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி என்ன எனக்கு வேணும்னா பிரின்சிபல் ஒரு ஃபீட்பேக், ஹெச்ஓடி அல்லது உங்கள் ஸ்டாஃப் ஒரு ஃபீட்பேக், நீ எங்கே டீச் பண்ணுறியோ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபீட்பேக் உண்மையாக இருக்கும். உங்களுடைய டீச்சிங்கை பற்றி உங்களுடைய பிஹேவியரை பற்றி உங்களுடைய சார் எப்படி சார் தருவாங்க, நீ தான் படித்தாங்க என்னோட உனக்கு பவர் அதிகம் இருக்குது அலுமினி அப்படின்ற வயசு யாரும் என்ன பண்ண முடியாது, பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ அந்த கல்லூரியுடைய மாணவி, முன்னாள் மாணவி, நீ அந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்கோ அல்ல அந்த எம்ஜிஆர் உமன்ஸ் காலேஜோ அது அண்ணாவோ அங்கே படித்த மாணவி நான் ஃபியூச்சரில் இவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனில் இருக்கிறேன், டீச்சிங்கில் நான் இருக்கிறேன், என்னால் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கட்டுக்கோப்பாக வச்சு என்னுடைய சிந்தனை முழுசாக ஒன்றா வச்சு கிளாஸ் என்ன டீச் பண்ணுற திறமை எனக்கு இருக்குது அப்படின்னு நீ பேசுகிற இந்த போல்னஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு உனக்கு வாய்ப்பு ஏற்படுது. நீ படிக்கிற வெறுமனே போகும்போது இங்கே கொடுக்கக்கூடிய சான்றிதழ் மட்டும் வாங்கி போகிற அப்படின்னா உனக்கு எந்த விதத்துக்கும் அது பயன்படாது. சான்றிதழோடு உன்னுடைய நாலேஜோ உன்னுடைய ஸ்கில்லோ உன்னுடைய ஆளுமையோ உன்னுடைய ஆற்றலோ வளரணும். அதுதான் உனக்கு ஃபியூச்சருக்கு பெரிய ஒரு எதிர்காலமாக இருக்குது. அதனால ஒரு முயற்சி தான் இது. அதனால் யார் சொல்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், போய் பஸ்ஸில் ஏறி பையெல்லாம் எடுத்துட்டு அங்கே போயிட்டு யாராவது 2 பேரும் சொல்லுவோம், அவங்க போய் அன்றைக்கி கேட்டுட்டு டிரைவருக்கு சொல்லிடணும், வேணும்னா வெயிட் பண்ணுவார், இன்னும் அவர் வந்துடுவார். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரணும். இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு